முதல் பார்மல் சேனலுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தேசிய முற்போருக்கு திராவிடர் கழகத்தின் நிரந்தர தலைவர் இருந்து மறைந்தாலும் மக்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்த தெய்வ திரு கேப்டனை வணங்க கோவை மாநகர மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம். மிக சிறப்பான ஒரு தருணம் இது. ஒரு கடவுளை நாம் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் கடவுளை வடிவத்திலே கேப்டனை பார்த்திருக்கிறோம், கேப்டனை பழகிருக்கிறோம். கேப்டனை பார்த்து தான் நம்ம அன்னதானம் மற்றது குழந்தைகளுக்கு இல்லாத குழந்தையை செய்கிறது, ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரகம் என்று சொன்னதே கேப்டன் தான். இவரை பார்த்தான் மற்ற அரசியல்வாதி கண்டு கொண்டார்கள். அதில் எந்த ஐயம் இல்லை. இன்றைக்கி வந்த கூட்டம் இது கம்மியான கூட்டம், எல்லா மாவட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட்டம் வந்தால் இந்த சென்னையே தாங்காது, அந்த அளவுக்கு கூட்டம். ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு கேட்டால் தெய்வ குரு, எங்களுக்கு குருவோட வழிகாட்டி தான். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே வழிகாட்டி. நல்லது செஞ்சால் இவர் அண்ணன் வந்தார், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னார். அந்த மனசு எங்கிருந்து வருதுன்னா நாங்கள் கேப்டன் பழகினது. நாங்கள் எங்கே போனாலும் 10 பேர் சாப்பாடு கொடுக்கணும் அந்த எண்ணம் வருது. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு கேப்டன் கொடுத்த எந்த அரசியல் தலைவரும் இந்த மாதிரி பழம் கொடுக்க மாட்டான். நீ 10 ரூபா சம்பாதிக்க 2 ரூபா கட்சிக்கு செலவு பண்ணு, 8 ரூபா உன் வீட்டுக்கு செலவு பண்ணு, உன் வீட்டை போல அதுக்கப்புறம் கட்சியை பாருன்னு சொன்ன தலைவர், ஒப்பற்ற தலைவர் கேப்டன் தான். அதனால் கேப்டன் என்றும் மறவாத உண்மை தொண்டர்கள் நாங்கள்லாம், அதில் எந்த ஐயம் இல்லை. இதுபோல் இன்னும் பல்வேறு மடங்குகள் இன்னும் வரப்போகிற காலத்தில் செய்யப்போம், இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். வர வருஷத்துலையுமே இந்த மாதிரி சொல்லுவோம். இது 1 வருஷங்கிறனால கிரௌண்டு நிறையா வரக்கூடாது. அந்நியார் சொன்ன உத்தரவுப்படி நாங்கள் கம்மியாக வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எல்லா மாவட்டமும் செய்கிறாங்க. இன்னும் அடுத்தது கண்டிப்பாக இந்த சென்னையே தாங்காது. அந்த அளவுக்கு கேப்டனின் புகழை பறக்க உண்மை தொண்டர்களை நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சொல்லி இந்த பார்மல் சேனல் வழியாக இந்த மக்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். நாங்கள் கேப்டன் மேலே உயிரே வச்சுருக்கோம். ஏன்னா முதலாவது ஆண்டு குரு பூஜை. இந்த குரு பூஜைக்கு எங்களுக்கு உயிரே போச்சு. ஏன்னா எல்லாருமே வரணும்னு ஆசை, ஆனால் வரக்கூடாதுன்னு அந்நியாருடைய கட்டளை. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம். கொஞ்சம் பேருக்கே ஒரு போலீஸு பாதுகாப்பு சரியாக கொடுக்கல. தமிழ்நாடு அரசு சரியாகவே ஒன்றுமே பண்ணலை. எவ்வளோ பேர் வந்து ஒரு கியூவை கூட ஒழுங்காக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது தமிழ்நாடு அரசு. அதனால் முதலாவது ஆண்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு, எப்போவுமே எங்கள் கேப்டன் எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு தான் எல்லாம் நாங்கள் எப்போவுமே இப்போ கூட செங்கல்பட்டு மாவட்டத்தில் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுட்டு தான் இங்கே அன்னதானம் பண்ணிட்டு தான் நாங்கள் இங்கே குரு பூஜையை கேப்டனுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். பசின்னு யாருமே சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு கேப்டன் எல்லாரும் பண்ணுவார். அவருக்காக நாங்கள் எங்கள் உயிரை கூட கொடுப்போம். ஆனால் அந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே, அவங்க ஒழுங்காக கூட மக்களை ஒரு லைனுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க தமிழ்நாடு அரசு. இதை நீங்கள் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு எங்கள் கேப்டன் எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுத்துருக்காரு, எவ்வளோ பேர்த்துக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, திரைப்பட நடிகருக்கெல்லாம் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. வாரி கொடுத்த வள்ளலுக்கு முதலாவது ஆண்டு ஒரு குரு பூஜைக்கு கூட நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுக்காம, ஒரு பேரணிக்கு கொடுக்காம, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேரணிக்கு கூட ஒரு முழு ஆதரவு கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே முதலமைச்சர் ஐயா. எங்கள் அந்நியார் உங்கள்கிட்ட தானே அழைப்புதல் கொடுத்தாங்க. எங்கள் இளைய கேப்டன் விஜயபிரபாகரன் அவர்களும் எங்கள் எல்கே ஐயா அவர்களும் உங்கள்கிட்ட தானே அந்த சீட்டு கொடுத்தாங்க. நீங்கள் தானே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய முதலமைச்சர் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் போலீஸ்காரங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு ஒழுங்கான பாதுகாப்பே கொடுக்கல. ஐயா, எங்கள் கேப்டனுடைய குரு பூஜை நல்லபடியாக நடக்கணும். அதனால் நீங்கள் மக்கள் மோதுது, இந்த கோயம்பேடு குலுங்குது. அந்த அளவுக்கு. என் பேர் அலெக்ஸ் நிர்மல்.